எப்படி இருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய பணிவான பாத நமஸ்காரங்கள். அதாவது பஜனானந்தத்துல குளிப்பாட்டிட்டீங்க, அதுல இருந்து வெளியே வர முடியல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இங்கே ஒரு அருள் வலயம் உருவாக்கி இருக்கீங்க. நம்ம இந்த பஜன் நடத்தும் பொழுது நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் இங்க இருக்கோம். நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத பல சிருஷ்டிகள், தேவகணங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. சுவாமி ரங்கநாதானந்த அப்படின்னு ராமகிருஷ்ண மடத்தினுடைய பிரசிடென்ட், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. வயசானாக்கா நீ எப்படி ஆனந்தமா இருக்கிறான் அப்படி. சில நேரங்கள்ல தியானம் பண்றதுக்கு உண்டான கான்சென்ட்ரேஷன் நமக்கு கிடைக்காது. கோவிலுக்கு போவதற்கு நடந்து போக முடியாது. இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீ பஜனானந்தத்தை தேடிப்போ. இதுக்கு பஜனானந்தம் அவர் பேர் வச்சிருக்காரு. இந்த ஆனந்தத்தினுடைய ஒரு மகிமை என்னன்னு தெரியுமா? இந்த பஜன்கிற சாதனையினுடைய ஒரு மகிமை எல்லா மகாத்மாக்களுக்கும் பஜன் ரொம்ப பிடிக்கும். அது நம்மளுடைய சமயத்தினுடைய ஒரு மரபு. பஜன்னா அப்படியே அந்த ஒரு உச்சகட்டத்துல கொண்டு போய் நீங்க அப்படியே ஒரு ஆனந்த நிலைக்கு கொண்டு போறீங்க. அது மாத்திரம் இல்லை, நான் இதுல பங்கு பெறல. சின்ன வயசுல நிறைய பங்கு பெற்றிருக்கேன். என்னுடைய ஒரு ரொம்ப ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் மிருதகம் தான். கச்சேரிக்கெல்லாம் வாசிக்கிறேன். ஆனால் பஜன்னா சில பாடகர்களுக்கு தாளம் தவறும். ஆனா பஜன்ல ட்ரைனிங் எடுத்தவனுக்கு எப்போதுமே தாளம் தவறாது. அதுக்கு தாளம் அப்படியே கட்டியா அங்க அப்படியே அதனுடைய அடித்தளத்துல இருக்கும். தாளம் தவறவே தவறாது. அப்புறம் சாய்பாபா ஒரு யூரோப்பியன் லேடி வந்தார். அந்த அம்மாவுக்கு நம்ம எல்லோருக்கும் அவுரா அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு ஒளி, ஒவ்வொருத்தருடைய சரீரத்திற்கும் ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளி எல்லாராலையும் பார்க்க முடியாது. மகாத்மாக்களுக்கு நிச்சயமா பார்க்க முடியும். நம்மளுடைய ஒளியை பார்த்து இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அவர்களால் கண்டுபிடிக்க முடியும். அங்க வந்த யூரோப்பியன் லேடி, சத்யசாய் பாபாவை பார்க்க வந்த யூரோப்பியன் லேடிக்கு இந்த அவுரா பார்க்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருந்தது. அவங்க சாய் பகவானை பார்த்துட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பஜன் ஆரம்பிச்சது.
பஜன் ஆரம்பிச்ச பிறகு பாபாவோட அவருடைய ஒளி கூடி 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 வருது. அதுல இருந்து பஜன் பாபாவையே எப்படி பாதிக்குது, ஒரு நல்ல முறையில அவரையே அப்படியே ஆனந்தத்துக்கு எப்படி கொண்டு போறதுன்னு அவருடைய அவுரா பார்த்து அந்த அம்மா. இன்னொன்னு, நீங்க யாரு உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஆயிருந்தாலும் சரி, பஜனத்துல பங்கு பெற்ற பிறகு உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். என்ன சுப்பிரமணியத்தை பற்றி ஆகட்டும், சிவ பகவானை பத்தி ஆகட்டும், கிருஷ்ண பகவானை பத்தி ஆகட்டும், நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விசேஷம், நம்மளுடைய சமயத்துடைய விசேஷம் என்னன்னா, நமக்கு நிறைய பகவான்களை தந்திருக்காங்க. உன்னுடைய மனசு எப்படியோ, மனசுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய இயற்கை எப்படியோ, உனக்கு உன்னுடைய தெய்வத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா எந்த தெய்வத்தை நீ கும்பிட்டால் அதுக்குத்தான் நம்ம மதத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் கடைசியில அது விவேகானந்த சுவாமி அமெரிக்காவில் சிக்காகோவில் கூட இது பண்ணினாரு. என்னன்னா, ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சதி. அவருடைய சிக்காகோ ஸ்பீச்சை படிச்சு பார்த்தாக்க ஆங்கிலத்தில் இதனுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆகாயத்துல இருந்து மழை உருவத்துல தண்ணி வருது. ஆகாஷாத் பதிகம் தோயம், தோயம்னா வாட்டர். யதா கச்சதி சாகரம், எப்படி கடைசியில கடல்ல போய் சேருதோ, சர்வதேவ நமஸ்காரம், எந்த தேவனை கும்பிட்டாலும் கேசவம் பிரதி கச்சதி, கேசவனாகிய நான் என்னத்தான் வந்து சேருது. அதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி தருவீங்க. எங்க மாதிரி ஆளுங்க எல்லா கடவுள்களையும் பற்றி பாடி, அதாவது மனசுல ஒரு டான்ஸ் நடக்குது. மனசு சும்மா இருக்க முடியாது. இன்னொரு இந்த என்னென்ன விசேஷம் என்னன்னா, நான் பஜனம் கேட்டுட்டே இருக்கும்போது வேற எதை பத்தியாவது சிந்திக்கணும், மனசு எங்கேயாவது போகணும் நினைச்சா கூட முடியல. மனசு அடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு உபாதி நம்ம வேற எங்கேயுமே நமக்கு கிடையாது. அதாவது எப்படி அதுல பஜன் போக போக அதுக்கு அது அது மேளம் கூட கூட அதனுடைய சக்தி அப்படி நம்ம மெய்மறந்து போயிடுவோம். அப்படியே மெய்மறக்க வச்ச உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாத நமஸ்காரங்கள். மேலும் மேலும் இது நடக்கட்டும். இந்த சேவை நம்மளுடைய நாட்டுக்கும் நம்மளுடைய மனித குலத்திற்கும் இந்த உங்களுடைய இந்த சேவை நடக்கட்டும். உங்களுக்கு அதுக்குள்ளான ஆரோக்கியம் தரட்டும். அப்புறம் இன்னைக்கு இங்க ஒரு விசேஷம் என்னன்னா,
கும்பாபிஷேகம் நடந்து 1 வருஷம் ஆகுது. அதனால வருஷாபிஷேகம் நடக்குது. அதுக்கு சாய் பகவான் சொன்னாரு, போயிட்டு வாப்பா, நீங்க அங்க போய் என்னுடைய என் மாதிரி இருக்கிற ஒரு ஒரு மகானுடைய வருஷாபிஷேகத்துல நீங்க போய் கலந்து வா அப்படின்னு உங்களை அனுப்பி இருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். 18 திருவண்ணாமலையில இருந்து சாய் பகவானை பார்க்க போகும்பொழுது அவரு சொல்லுவார், ஏன் நான் அங்க இருக்கேனே, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இங்க வர்றீங்க? அதே மாதிரி யோகிராம் சுரத்குமார் அங்கிருந்து யாராவது வந்தாக்க சொல்லுவாரு, சாய் பகவான் இருக்காரே, இன்னொரு நிகழ்ச்சி எல்லாரும் இப்போ நமக்கு பல குருமார்கள் நமக்கு தந்திருக்காங்க. நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு மகிமை என்னன்னா, மகாத்மாக்களுடைய ஒரு விளையாட்டுத்தனம். எல்லா ஊர்லயும் மகாத்மாக்களை அப்படியே பார்க்க முடியாது. நீங்க நானும் போன ஊர்ல பார்த்திருக்கேன். ஒரு குருன்னு யாராவது இருக்காங்களா? யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி. ஆனா யோகிராம் சுரத்குமார் சொல்லுவாரு, இது மகாத்மாக்களுடைய விளையாட்டு பூமி. இங்கே அந்த பிறந்துட்டே இருக்காங்க பல மகாத்மாக்கள். சில நேரங்கள்ல ஒரே சமயத்துல வாழ்ந்து அருள் புரிந்திருக்காங்க. ஆனால் நம்மளுடைய குரு உபாசனான்னு ஒண்ணு இருக்கு. அதாவது தனிப்பட்ட முறையில நான் உட்கார்ந்து என்னுடைய ஒரு குருவை தனிப்பட்ட முறையில தீவிரமா குருவுக்கு ஆராதனை பண்ணணும்னா அதுக்கு ஒரு குரு தான் அமையும். பல குருமார்கள் இருக்காங்க. எல்லா குருமார்களும் சேர்த்து நம்மளை முன்னேற்றத்தை தான் செய்யறாங்க. ஆனால் நம்மளுடைய குரு உபாசனா ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு குருதான் இருக்கணும். இது எப்படி நிரூபிக்கலாம்னு சொன்னாக்கா, இது என்னுடைய வைஃப் சாவித்ரி, இவங்க சாரதா குரல்ல இருந்தாங்க. இவங்களோட டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண ஒரு அம்மா, அவங்களோட பேரு ஜெயக்குமாரி. அவங்களும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு இங்கே தன்னால முடிஞ்ச உபயோகம் அனுப்புறாங்க. அவங்க ஷிர்டியில ஒவ்வொரு முடிஞ்சாலும் போவாங்க. சாரி, சத்யசாய் பாபாவை பார்க்கறதுக்கு முடியும் பொழுதுதான் போவாங்க. அவருடைய பர்த்டேக்கு கேட்கவே வேண்டியதில்லை. அப்புறமா சில நேரங்களில் முடியும் பொழுது யோகிராம் சுரத்குமார் பார்க்கறதுக்கும் போவாங்க. ஒரு நாளைக்கு அவங்க யோகிராம் சுரத்குமார் பார்க்க போனாங்க. அப்போ அது என்ன நடந்ததுன்னா, யோகிராம் சுரத்குமார் ஒரு காகிதத்துல ஏதோ எழுதி இந்த ஜெயக்குமாரி அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அதுல என்ன ஆங்கிலத்தில் எழுதியிருக்காருன்னா, keep your faith in Satya Sai Baba unshakable. இது உண்மையிலே நடந்த விஷயம். Keep your faith in Satya Sai Baba unshakable.
உனக்கு சத்யபாபா சாய் பாபாவோட நம்பிக்கையை அசையாம வை. அதே மாதிரி தான் நமக்கும் அந்த உபாசனைக்கு ஒரு கடவுள் தேவையா இருந்தா கூட அந்த அவங்களுக்கு அந்யோன்யமா அவங்க பல விஷயங்கள் நடக்கிறது, பேசுறதுக்கு அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஏதோ அது என்ன வயர்லெஸ் அவங்க யூஸ் பண்றாங்க நமக்கு தெரியல. அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ண முடியுது. இதுக்கு சாய்பாபா லைஃப்லேயும் யோகிராம் சுரத்குமார் லைஃப்லேயும் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அப்ப அவங்க அந்யோன்யமா பேச மாட்டாங்களா? சில குருமார்கள் ஒரு இன்னும் சில குருமார்கள் அனுப்பி இருக்காங்க. குருமார்கள் கிட்ட ஒரு சில சிஷ்யர்கள் அனுப்பி இருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நிறைவு கொண்டு வரணும். அதாவது நித்யானந்தா, சுவாமி நித்யானந்தான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. கணேஷ்புரியில அவருடைய ஆசிரமெல்லாம் இருக்கு. அவர் இந்த காசர்கோடு பக்கத்துல காஞ்சங்காடு அங்கெல்லாம் முதல்ல இருந்தாரு. அப்புறமா கணேஷ்புரியில இருந்தார். அவருடைய ஒரு பக்தன் ஒரு நாளைக்கு அவரை பார்க்க, அவனுக்கு காது வீக்கம். அதுக்குன்னு நம்ம குருநாதன் அங்க இருக்காரு. அங்க காசர்கோடுல இருந்து அங்க கணேஷ்புரிக்கு போறாரு. குருநாதன் கிட்ட இந்த வியாதியை பத்தி சொல்றதுக்கு எல்லாரும் வரிசையில போறாங்க. இவரும் போறாரு. போகும் பொழுது காலுக்கு ஒரு உதை கொடுத்தாரு. உடனே காலு சரியாயிடுச்சு. அடுத்த நாளும் இவர் போறாரு. அங்க போயிட்டு போகும் பொழுது இவங்கிட்ட அவர் என்னமோ சொல்றாரு. இப்படியே தலை முடியெல்லாம் காட்டிட்டு நீ அங்க போ அவங்க போன்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு புரியல சாமி என்ன சொல்றாரு. அங்க உள்ள சாமியினுடைய ஒரு சிஷ்யகிட்ட கேட்கிறாரு, சுவாமி என்ன சொல்றாரு. உன்னை புட்டபர்த்தியில சத்யசாய் பாபாவுக்கு போக சொல்றாரு அப்படின்னு. இவர் நேர குருநாதர் சொல்றாருல, நேர வந்து பாபாவை பார்க்கிறான். பாபாவை பார்க்க கிட்ட போய் நான் இங்க இருந்து வர்றேன், இந்த சுவாமிதான் என்ன அனுப்பி இருக்காருன்னு சொல்றதுக்கு பாபா விழுத. மகாபுருஷ அனுப்பினதுதானே எனக்கு தெரியும், மகாபுருஷ அனுப்பினதுதானே அப்படின்னு அவருக்கு செக்யூரிட்டியில வேலை கொடுத்தார். அவர் கடைசி, அவருடைய பேர் மறந்துட்டேன், கடைசி நாள் வரையிலும் அவர் அங்கே இருந்தார். அதாவது ஒரு மகாத்மா தன்னுடைய சிஷ்யனை இன்னொரு மகாத்மா கிட்ட அனுப்புறதெல்லாம் சகஜம். அதே மாதிரி உங்க அத்தனை பேரையும் இன்னைக்கு சாய் பகவான் இந்த ஒரு விசேஷத்துக்காக அப்படின்னு அது என்னுடைய நம்பிக்கை. அப்படி அனுப்பப்பட்ட நீங்க அனைவரும் ரொம்ப புனிதமானவங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு பாத நமஸ்காரம் சொல்றேன். பகவான் கிட்ட இருக்கணும், இருக்கப்படணும்னாலேயே கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணும். சாதாரண போக முடியாத, அவரே இருக்கணும். ஷிர்டி பாபா சொல்லுவாரு, குருவிய ஒரு கவரு கட்டி வேலை இந்த மாதிரி இழுப்பான். அதே மாதிரி நான் என்னுடைய பக்தர்களை ஒரு கவரு கட்டி இழுக்கிறேன்.
அப்படி இழுக்கப்பட்டவர்கள் தான் நீங்க. அதனால குருவிட்ட சாதாரண குருவை பார்த்தாலே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாததுக்கு கொடுத்து வைக்கணும். அது அது குருவனுடைய கிருபை இல்லைன்னா குருவிட்ட போக முடியாது. குருவை பார்த்து ஏதோ ஒரு சாதாரண சாமி தானே அப்படியே போவாங்க. அந்த ஈர்ப்பு வரணும்னா குருவனுடைய கிருபை வேணும். ஸ்ரீ குரு பரமம் ரூபம் திவ்ய சக்ஷுரகிருத. அதாவது ஸ்ரீ குருவனுடைய பரமமான உருவம். இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் கடவுளுடைய உருவம். அந்த பரமமான உருவம் தெரியறதுக்கு திவ்யமான கண்கள் வேணும். அது அவரே தரணும். அதுக்கு சாதாரண கண்கள் பத்தாது. நரகிருகோச்சரனாகி சாதாரண மனிதனுடைய ஊன கண்களால் குருவனுடைய பரவமான உருவத்தை பார்க்க முடியாது. அந்த சூரியோதயம் எதா குருடனுக்கு இதா சூரியன் உதயம் ஆகுது அப்படி பார்த்துக்கோன்னு சொன்னா அவனால பார்க்க முடியுமா? அந்த மாதிரி அதுக்கு இது தகுதி வந்தாத்தான், அதுவே குரு அந்த தகுதி கொடுத்தாத்தான் நமக்கு குருவை பார்க்க முடியும், அவரை அணுக முடியும், அவரை கடைசியில அவரை உபாசனை பண்ண முடியும், கடைசியில் அவரை அடைய முடியும். அவரை அடையிறத நம்மளுடைய லட்சியமா வச்சு நம்ம அப்படியே முன்னேறுவோம். அதுக்குள்ள நமக்கு என்ன பல இன்னல்கள் வந்துட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் கூட குருநாதன் குருவருள் குருநாமம் அப்படியே ஜெபிச்சுட்டு இருந்தா கண்டிப்பா அதுக்கெல்லாம் அந்த ஊழுநேயனுடைய சக்தியாவது குறையும். ஊழுநேயனாலதான் நமக்கு இதெல்லாம் வருது. அதனுடைய சக்தி குறைக்கிறதுக்கு குரு ஸ்மரணை குருநாமம் இது செஞ்சிட்டு அதுல இந்த சாதனையும் தொடரவும் உங்களுக்காக மட்டும் இல்ல எங்களுக்கும் லோக கல்யாணத்துக்காக இது தொடரட்டும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் குமரவேல் சார்பிலையும் அப்புறமா இன்னைக்கு ருத்ரம் சொல்லியிருக்காரு இவரு ஒருத்தர், அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ருத்ரம் தான் சிவபெருமானுடைய மகிமையை முதல்ல சொல்றது, அப்புறம் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றது, நன்மை உலக நன்மைக்காக பிரார்த்தனை பண்றது, அப்புறம் தீமை ஒழியணும்னு சொல்றது, இதெல்லாம் ருத்ரத்துல அடங்கி இருக்கு. அதுவும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது ரொம்ப அதுவும் கும்பாபிஷேகத்துக்கு சொன்னது. மறுபடியும் பகவான் அவருடைய கருணை தொடரணும் அப்படின்னு, அதாவது இந்த சிவனுக்கு தானே ருத்ரம் சொல்லணும். ஆனா சொல்ல போனா இங்கே உட்கார்ந்து இருக்கிறது சிவலிங்கம். அதுக்கு என்ன பிரமாணம் கேட்பீங்க? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரன். குரு பிரம்மாவும் விஷ்ணுவும் அப்புறம் மகேஸ்வரன் விஷ்ணு. அதனால இது மகேஸ்வரன் கொடுத்தான். ஒருத்தர் ஜஸ்டிஸ் அருணாச்சலம்னு பகவான் சமாதியான பிறகு அங்கே ஆசிரமம் எல்லாம் நடத்துறதுக்கு அவரு தான்
அதை மேனேஜ் பண்ணியிருந்தாரு. அவருடைய முதல் தரிசனத்துக்கு அவர் போறாரு யோகிராம் சுவரகுமாரை பார்க்கறதுக்கு. கொஞ்ச நேரம் பேசுறாரு, என்ன எது, அப்புறம் கேட்கிறாரு அடுத்த ப்ரோக்ராம் என்ன, அடுத்த ப்ரோக்ராம் என்ன. அப்போ அவரு சொல்றாரு, எனக்கு கோவில்ல போகணும், கோவில்ல நிறைய பேர் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அங்கே தான். உடனே பகவான் உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுந்திருச்சார். அவர் எழுந்திருச்ச உடனே அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம். அவர் எழுந்திருச்ச உடனே அவர் உட்கார்ந்த இடத்துல இவருக்கும் இவருடைய வைஃபுக்கும் எல்லாம் 2 பேத்துக்கும் தெரியுது ஒரு சிவலிங்கம். அதனால நான் சொல்றது, குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவ மகேஸ்வர. அது மட்டும் இல்லை, குரு சாட்சால் பரபிரம்மம், பரம்பொருளோட குருதான், பரம்பொருளோட குருதான். அதனால ருத்ரம் இங்கே இந்த யோகிராம் சுரகுமாராகிய சிவபெருமானுக்கு ருத்ரம் நடந்திருக்குது. அப்புறம் நீங்க நடத்தின இந்த இன்னொரு குரு, சிரேஷ்ட குரு, உலகத்தை அடக்கி வாழ்ந்த ஒரு குரு அனுப்பி வச்சிருக்காங்க. எந்த குருவுக்கு எந்த நாள் போய் நீங்க அங்க பஜன் பண்ணிட்டு அந்த குருவினுடைய அருளும் பெரு அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க. இவ்வளவு இதுக்காக வேற எதுவும் சொல்ல மங்களம் பாடணும்ல. அதனால இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் கோடி கோடி நன்றி. ஏன்னா நம்ம கூடுறது அது ஒரு தனி அருள். அதாவது நம்ம கூடுறதே ஒரு அருள். அந்த அருள் நம்ம எல்லாரும் அனுபவிச்சோம், அதுல சந்தோஷப்படுவோம். மேலும் மேலும் இந்த மாதிரி போடுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிட்டோம். எல்லோருக்கும் மறுபடியும் நமஸ்காரம் சொல்லி